வணக்கம். அவதார் ஆஷ் அண்ட் ஃபயர் அப்படிங்கிற படத்தை வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து அவதார் படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து ஒரு அனுபவம் அப்படின்னு தான் சொல்லலாம். முதல் படத்தை வந்து 2010ன்னு நினைக்கிறேன், சத்யம் தேட்டரோட மெயின் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா, அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி வரைக்கும் வந்து எந்த ஒரு சினிமாலையுமே எனக்கு ஏற்பட்டதில்லை. ஓரளவுக்கு கிட்ட அப்படின்னு சொன்னோன்னா ரெடி பிளேயர் 1 அப்படிங்கிற படத்தில் தான் 3D எனக்கு வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு அவதார் அப்படிங்கிறது நம்மளை படம் பார்க்குறப்போ எஸ்கேப் பண்ணி வேறு ஒரு வேர்ல்டுக்குள்ளே தான் படங்கள் கூட்டு போவோம். ஆனால் இந்த படம் வந்து நிஜமாகவே வேறு ஒரு உலகத்துக்குள்ளே கூட்டு போனது மட்டும் இல்லாமல் நம்மளோட உலகத்தில் இருக்க லாஜிக்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி ஒரு புது உலகத்தை க்ரியேட் பண்ணி அங்கே இருக்கிற மனிதர்கள், அவங்களோட தன்மை, அவங்களோட உருவம், அவங்களோட நிறம் எல்லாத்தையுமே வந்து மாட்டி வந்து காட்டியிருந்தார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு உலகத்துக்குள்ளே கூட்டு போனோடனே அந்த படம் முடிஞ்சோடனே என்ன சொல்லியிருந்தார், இது இப்படியோ நிற்க போகிறதில்ல, இன்னும் நிறையா படங்கள் வந்து தொடர்ந்து இதோட சீக்வல்ஸாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதோட ப்ரொடக்ஷன் ரொம்ப நாளாக இருந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இதோட செகண்ட் பார்ட்டான வே ஆஃப் த வாட்டர் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ முதல் படத்தில் நிலம், இரண்டாவது படத்தில் தண்ணி, மூன்றாவது படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் அண்ட் ஃபயர். ஸோ இந்த ஆஷ் அண்ட் ஃபயர் கான்செப்டை பற்றி வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். முதல்ல இந்த படத்தோட கதையை பற்றி வந்து பார்க்கலாம். தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், மனிதர்கள் பாண்டோராலேயே வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் விட்டுருக்காங்க. எப்படியாவது வந்து ஜேக்கை வந்து பிடிச்சிடணும். அதாவது நம்ம சாம் வர்த்திங்டன் இருக்கார்ல, அந்த மெயின் கேரக்டர் ஜேக் சல்லியை வந்து பிடிச்சது மட்டும் இல்லாமல் திருப்பியும் பாண்டோராவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாண்டோராவை எப்படி கைப்பற்றலாம், அங்கே இருக்கிற நவிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிட்டு அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸை எப்படி வந்து உலகத்தில் இருக்க எல்லாருமே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்மளோட வில்லன் இருக்கான்ல, அவனுடைய பையன், அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வித்தியாசமான விஷயம் நடக்குது. அது மனிதர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிறனால அவனை கேப்சர் பண்ண வந்து பார்க்குறாங்க. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மனுஷ பையனை நம்ம கூடயே வச்சுட்டு இருந்தா எப்படி, ஒரு மாஸ்க் போட்டுகிட்டே வாழ்ந்துட்டு இருக்கானே, ஒரு பேட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பி அவனோட வாழ்க்கை போயிட்டு இருக்கே, அதனால் அவனை திருப்பி கொண்டு போய் விட்டுலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறப்போ கூட இருக்க சிப்ளிங்ஸாக வளர்ந்தவங்க எல்லாருமே வேணான்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் கன்வின்ஸ் பண்ணி இந்த குடும்பமே வந்து ஒரு ஷிப்பில் கூட்டு போயிட்டு அவனை விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக வந்து ஆஷ் அண்ட் ஃபயர் ட்ரைபை வந்து அவங்க வந்து சந்திக்கிறாங்க. அந்த ட்ரைபுக்கும் இவங்களுக்கும் என்ன நடந்துச்சு, நடுவில் வந்து நம்ம வில்லன் இருக்கான்ல, நம்மளோட மேஜர், அதாவது நம்ம மனிதர்கள் தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவதாராக மாறி வந்து செகண்ட் பார்ட்லேருந்து ஜேக்கையும் குடும்பத்தையும் வந்து ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கல, அவன் இந்த ஆஷ் அண்ட் ஃபயர் ட்ரைப் கூட சேர்ந்து ஜேக் சல்லி குடும்பத்தை என்ன பண்ணனா, பாண்டோராவை மனிதர்கள் கைப்பற்றினாங்களா, இல்லை ஜேக் சல்லி குடும்பம் மனிதர்கள் கிட்ட இருந்து பாண்டோராவை எப்படி காப்பாற்றுறாங்க, நடுவில் இந்த ஃபயர் ட்ரைப் எதுக்கு வராங்க அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கதை. ஸோ பேசிக்கலாக அவதார் படத்தை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி முதல் படத்தில் நம்மளுக்கு இருக்கிற மிருகம், செடி, கொடி, லைட்டு எல்லாத்தையுமே வந்து வித்தியாசமாக காமிச்சு நம்ம நிஜமாக ஒரு வித்தியாசமான அனுபவம், இதுக்கு முன்னாடி வந்து சினிமாவில் பார்க்காத அனுபவத்தை வந்து உணர்ந்தோம். அதற்கப்புறம் செகண்ட் பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பர் தண்ணிக்குள்ளே அந்த உலகத்தை காட்டுறோம். அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ், அங்கே இருக்கிற மிருகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சீனு, அதில் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸான டயலாகு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சண்டை, அப்புறம் அந்த வாட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், இதே வந்து மாற்றி வந்து போயிட்டே இருந்துச்சு. ஸோ செகண்ட் பார்ட் வந்து நிஜமாகவே சொல்ல போனால் வந்து கடைசியில் நடக்கிற ஃபைட் வரைக்கும் ஒரு தோய்வாகவே போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த படம் அந்த செகண்ட் பார்ட்டை விட கொஞ்சம் தோய்வு குறைவாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த உலகத்தில் வேறு என்னப்பா காட்ட போகிறீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ இன்னும் சரக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் கேமரான் இந்த படத்தையும் நம்மளுக்கு 2-3 புது விஷயங்களை வந்து அனுபவமாக இந்த படத்தில் வந்து தராரு. அதை தாண்டி இந்த படம் செகண்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஒரு கதை அம்சம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படிங்கிறதுனால செகண்ட் பார்ட் அளவுக்கு நம்ம வந்து நெளிஞ்சு சுழிஞ்சு உட்காராமல் படத்தோட இறுதியை வரைக்கும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நம்ம பார்த்த தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு தமிழ் படத்தை பார்த்த மாதிரி வந்து விசில் அடித்து கைத்தட்டி எல்லாமே வந்து பார்த்தாங்க. ஏன்னா நாங்கள் பார்த்தது வந்து தமிழ் டப்பிங், நிஜமாக தமிழ் டப்பிங்கும் நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் பார்க்கறதுக்கு புரியாதோம்னா தாராளமாக தமிழ் டப்பிங் போகலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட அர்த்தங்கள்லாம் மாற்றாமல் ஆனால் தமிழுக்கே உண்டான அந்த நையாண்டி டயலாக்லாம் வந்து வச்சு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட மேக்கிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டம். அதற்கான ரிசல்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஜமாகவே ரிசல்ட் இருக்குது. இவர் செகண்ட் பார்ட்டை முடிச்சப்பவே ஆல்மோஸ்ட் தேர்ட் பார்ட்டோட வேலைகள் எல்லாமே முடிச்சிட்டாலும் இதை ஒவ்வொரு பார்ட்டாக ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி இப்படி வந்து பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அதோடைய ரிசல்ட் வந்து இந்த படத்தில் நல்லா தெரியுது. செகண்ட் பார்ட்டில் எதெல்லாம் வந்து கோட்டை விட்டாங்களோ அதை வந்து தேர்ட் பார்ட்டில் கொஞ்சம் சரி செஞ்சுருக்காங்க. இதில் காஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட லைஃபே வந்து இந்த படத்தில் ஒரு பெரும்பான்மையாக வந்து போயிருக்கு. நம்ம சாம் வர்த்திங்டன், ஜேக் சல்லி அப்படிங்கிற கேரக்டர் பிறந்ததுக்கே வந்து பார்த்திங்கன்னா பிறந்தவர் ஜோ ஜால்டானாவும் இந்த படத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கேட் வின்ஸ்லெட், நம்ம ஜேம்ஸ் கேமரானுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆக்டர்ஸான கேட் வின்ஸ்லெட் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிகோனி வீவர், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏலியன் படங்கள்லாம் நடிச்சிருப்பாங்கல்ல, அவதார் படத்தில் ஃபஸ்ட் பார்ட்லேயே வருவாங்க, அப்புறம் இறந்துருவாங்க. அவங்களும் இந்த படத்தில் வந்து திருப்பி வந்து தங்களோட ரோலை 2 விதமாக வந்து ரிப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த படத்தில் எனக்கு டேக் ஓவர் இருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் தான்.
இந்த மதர் நேச்சர், அந்த மதர் நேச்சர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். நம்ம ஏர்த் தாங்க பேசிக்கலி, பேண்டோரா வந்து நம்ம ஏர்த் தான். பட் நம்ம ஏர்த்தில் வந்து நம்ம கண்டுக்காத விஷயங்கள், நம்ம பார்க்காத ஒரு பார்வை இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு தான் பேண்டோரா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எதிரிகளை வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்கிறதுக்காக இவங்களுக்கு என்னதான் வந்து படைபலம்லாம் இருந்தாலும் அந்த மதர் நேச்சர் அப்படிங்கிறவங்க வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க, அதாவது வந்து அவங்கள நோக்கி போகிறதுக்கு உண்டான தடை இருக்குது, அவங்க கிட்ட போயிட்டோன்னா அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டியிருக்க விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது மனிதர்கள்லாம் போயிட்டு அவதாராக மாறி பேண்டோராவில் அங்கே ஒரு அவதாரமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஜேக் சலி போன்ற ஆட்கள்லாம். பட் அங்கே இருக்கிற ஒரு மனுஷ பையன் அவன் எப்படி வந்து இந்த நாவிகள் கூட வந்து இணைகிறான் அப்படிங்கிற கான்செப்ட், 2 பேரும் இணைந்து அந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறத காட்டினது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பேசிக்கலி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டு சைனாலலாம் வந்து தடை செய்யப்பட்டது. அது ஏன்னா வந்து முதலாளித்துவம், அதாவது கம்யூனிசம் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வளங்களை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களுடைய உரிமைகளை பறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த படம் இன்டெரக்டாக பேசுது. அப்படிங்கிறனால அப்போவே சைனாவில் வந்து தடை பண்ணி வச்சுருந்தாங்க. பட் தொடர்ந்து 3வது பார்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உலக அரசியலை தான் இவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ நிலம், நீருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் அண்ட் ஆஷ் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஸோ ஃபயர் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை, பவர். ஃபயர் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற எல்லா மாடர்ன் டெவலப்மெண்ட்ஸுமே வந்து ஒரு ஃபயர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போது ஒரு மனித சமுதாயம் வந்து ஒரு ஃபயரை கண்டுபிடிச்சதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போச்சுல. ஒரு ஃபயர் வந்து ஒரு பெரிய ஒரு பவருக்கு உண்டான ஒரு வழியை வந்து காட்டுச்சு. பட் ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் டிஸ்ட்ரக்ஷனையும் வந்து கொண்டு வருது. ஸோ ஃபயர் ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, அது பவரை கட்டுப்படுத்தலை அப்படின்னா, பவருக்காகவே இந்த ஹோல் சிஸ்டமும் மீங்கிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து எரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன ஆகும், சாம்பல். இந்த சாம்பல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் நடந்துடுச்சு அப்படிங்கிறது வந்து குறிக்கிறது. ஸோ நம்ம எல்லாருமே அந்த பவரை கொண்டாடுற அளவுக்கு, அந்த ஃபயரை கொண்டாடுற அளவுக்கு, அந்த ஃபயர் ஏற்படுத்தக்கூடிய டிஸ்ட்ரக்ஷனில் அந்த ஆஷ் இருக்குல்ல, அந்த உண்மையை நம்மளாம் வந்து பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு கேமராமேன் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அரசியலை இந்த படம் வந்து பேசின விதம் பிடிச்சிருந்தது. அதற்காக இவங்க காட்டக்கூடிய இன்டைரக்டாக வச்சுருக்கிற வசனங்கள், அப்புறம் வந்து சில ஒரு மாதிரியான காட்சிகள், இந்த தத்துவத்தை விளக்குற மாதிரியான காட்சிகள் எல்லாமே இந்த படத்தில் எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படம் வந்து ஹிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் பார்ட்டை விட இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல கிரிட்டிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. இதையும் தாண்டி உலகத்தில் எங்கெல்லாம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறது காத்திருந்தோம் அங்கெல்லாம் வந்து ப்ரீ புக்கிங்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆகிடுச்சு. ஏன் நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நான் பார்த்த தேட்டர்லேயே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக தான் பார்த்தோம். ஒரு 8 மணி காட்சி ஹவுஸ்ஃபுல்லாக தான் பார்த்தோம். அதையும் தாண்டி ஐமேக்ஸில் போய் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு 2 வாரத்துக்கு ஐமேக்ஸ் வந்து ஃபுல்லாக புக் ஆயிருக்கு. ஸோ விஷுவலி இந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து ஒரு சாதா தேட்டரில் போய் பார்த்துட்டிங்கன்னா, இன்னொரு வாட்டி உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா ஐமேக்ஸில் போய் வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3D வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு டெக்னிக்கலி இந்த படம் வந்து ரொம்ப சவுண்டாக இருக்குது. சரி, இதுதான் இந்த படத்தோட கடைசி பார்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை வாய்ப்பு இல்லை அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்பா ஒரு 4th பார்ட்டும் 5th பார்ட்டும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான என்னோடய ஸ்டோரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தயாராக இருக்குது. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னப்பா சிக்கல் அப்படின்னு கேட்டால், இந்த செகண்ட் பார்ட்டை சரியாக மக்கள் வந்து ரிசீவ் பண்ணல. ஸோ 3rd பார்ட் இப்போ வந்திருக்க ஃபயர் அண்ட் ஆஷ் பார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, இதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய லாபம், அந்த பணத்தை வைத்து தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் 4th பார்ட்டும் 5th பார்ட்டும் எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்க போகிறேன். இல்லை அப்படின்னா என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னா வந்து 4th பார்ட்டையும் 5th பார்ட்டையும் படமாக எடுக்காமல் உங்களுக்காக அழகாக ஒரு புக்காக எழுதி ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரான் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் கேட்கறதுக்கு கொஞ்சம் தோய்வாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் கேமரான் வந்து நிறைய விதமான படங்கள் எடுத்திருக்காரு. ஏலியன் சீரீஸு, அப்புறம் டெர்மினேட்டர், அப்புறம் டைட்டானிக், சொல்லிகிட்டே வந்து போயிட்டே இருக்கலாம். அது லிஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசு. பட் அப்பேற்பட்ட கேமரான் தன்னுடைய வாழ்நாளில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் இந்த அவதார் அப்படிங்கிற ப்ராஜெக்டாகவே வந்து போட்டுட்டார். ஸோ அவர்கிட்ட இருந்து அவரோட மீதி நாட்களில் ஒரு படம் எடுக்கிறப்போ வந்து இன்னும் நிறைய வித்தியாசமான படைப்புகள்லாம் வரும். அதனால் இந்த அவதார் இதோட முடிஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு ஒரு பக்கம் தோணினாலும், இன்னொரு பக்கம் ஒருவேளை அந்த 4th and 5th பார்ட்டில் என்ன இருக்குமோ அப்படிங்கிற கியூரியாசிட்டியும் அந்த படத்தை எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் ஒரு வேர்ல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்களெல்லாம் வந்து மெய் சிலிர்க்க வச்சுட்டீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில். பட் செகண்ட் பார்ட்லேயும் 3rd பார்ட்லேயும் நீங்கள் காமிக்கக்கூடிய அந்த ஸ்டோரிஸு, அந்த கதையுடைய தளம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் ரிப்பிட்டேட்டிவாக இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரான்ச்சைசி கொஞ்சம் டிக்ளைனுக்கு போக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது ரசிகர்களோட பார்வையாக இருக்குது. மொத்தத்தில் இன்றைக்கி பேசிஸில் இந்த படம் ஒரு ஹிட்டான ஸ்டார்ட் ஓப்பனிங் கொடுத்துருந்தாலும் எந்த அளவுக்கு இது வந்து கலெக்ட் பண்ண போது, அவங்க வந்து செலவு பண்ண காசோட லாபத்தை பார்ப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் ஒரு வேறு இந்த அவதாரோட 3rd பார்ட்டை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் சொல்ல மிஸ் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம்ப்பா, சில பேர்லாம் வந்து ரிவ்யூ போடுறாங்க, படம் வரத்துக்கு முன்னாடியே போட்டுடுறாங்க. ஒருவேளை படத்தை பார்த்து தான் போடுறாங்களா, இல்லை வெளிநாட்டில் எவனா பார்த்துட்டு ரைட் அப் எழுதியிருந்தால் அதை பார்த்து போடுறாங்களா, இல்லை திருட்டு பிரிண்ட்டை பார்த்துட்டு போடுறாங்களா அப்படின்னு தெரியல. அந்த தெரியலங்கிறது வந்து நிஜமான கொஸ்டின் தாங்க. அதற்கு விடை தெரிந்தால் அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.